ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளனா நான் உங்கள் முன்னே நின்றுருக்கேன். ஸோ எதுக்காக நின்றுட்டுருக்கேன் அப்படி தான் நீங்கள் நினைப்பீங்க. ஸோ டைரக்ட் விஷயத்துக்கு வந்துடுனே, 5 விரல்களில் மந்திரம் அப்படின்னா நிச்சயமாக உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், அரவிந்த் இங்கிலீஷ். ஆமாங்க, அதாவது இளைய தலைமுறையினர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஒரு வேலைக்கு போக வேண்டிய ஒரு தருணம் நிறைய இளைய தலைமுறையினர்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி தங்களுடைய இங்கிலீஷ் திறமையை வளர்த்திக்கணும், ஆங்கிலம் எப்படிலாம் கற்றுக்கணும் அப்படின்னு நிறைய விதமான குழப்பங்கள் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட ஒரு இடம் என்னென்னா வேலை வாய்ப்பை தேடி போகிறது. அதாவது நான் ஒரு புக்கில் படித்தப்போ என்னென்னா, 12 வருட பள்ளி படிப்பும் 3 ஆண்டு கல்லூரி படிப்பும் கற்றுத்தராத ஒரு வாழ்க்கையை வேலை தேடும் 1 வருட அனுபவம் கற்றுத்தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 1 வருட அனுபவம், அதற்காக நம்ம வந்து பல இடங்களில் வேலை தேடி அடைகிறோம். முக்கியமாக பார்க்குற ஒரே ஒரு திறமை என்னென்னா, ஆங்கிலம் தெரியுமா, உனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம முகத்தில் வந்து ஒரு பயம், ஒரு உணர்வு வரும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் 5 விரல்களில் நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் வந்து இங்கிலீஷ் கற்றுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அரவிந்த் சார் தான் உங்களுக்காக ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ சேலத்தில் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு பிரபலமான ஒரு முகம் அப்படின்னா நம்மளுடைய அரவிந்த் சாருடைய அரவிந்த் இங்கிலீஷ் தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா நிச்சயமாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நம்ம புது பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் தான் அத்வைத ஆசிரமம் ரோடு இருக்குது. ஸோ அங்கே தான் வாசனைக்கு இருக்குது, அப்படியே ஆப்போசிட் தான் அரவிந்த் இங்கிலீஷ் இருக்குது. ஸோ நீங்களும் வாங்க, உங்களுடைய திறமைகளை வளர்த்திக்கோங்க, ஆங்கிலமும் கற்றுக்கோங்க. ஸோ இப்போது அரவிந்த் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஃபீட்பேக்கை இப்போ பார்க்கலாம். ஹலோ, என் பேர் எஸ் கோகுல்நாத். நான் இங்கே வந்து 5 மந்த்ஸாக வரேன். அரவிந்த் சார் வந்து மெமரி டெக்னிக்லாம் சொல்லி தருவார். இங்கே வந்ததுக்கப்புறம் நான் வரத்துக்கு முன்னாடி வந்து இங்கிலீஷில் எந்த சப்ஜெக்ட்லேயும் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இங்கே இப்போ வந்ததுக்கப்புறம் பரவாயில்ல. இப்போ வந்து நான் முன்ன இருந்ததோட இப்போ நல்லாவே பண்ணுறேன். இங்கிலீஷ்லாம் பேசவும் படிக்கவும் இது பண்ண முடியுது. அப்புறம் மெமரி டெக்னிக்லாம் சொல்லித்தராரு. மெமரி டெக்னிக் பண்ணுறதுனால எதையும் ஈஸியாக மனப்பாடம் வச்சுக்க முடியுது. யோகா சொல்லித்தராரு. என்னென்ன பண்ணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாத்தையுமே அவர் சொல்லித்தராரு. நீங்களும் வந்து சேருங்க. நீங்கள் வந்து இங்கே சேர்ந்தீங்கன்னாவே 1 மாதத்துலேயே நீங்கள் கற்றுக்கலாம் எதுவாக இருந்தாலும். அரவிந்த் சார் எப்படி இருக்கணும்னு சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்வைஸும் பண்ணுறாரு. நீங்களும் வந்து சேருங்க. ஒளிமயமான எதிர்காலம் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் நல்லா இங்கிலீஷ் படிக்கலாம், பேசலாம். தேங்க்யூ அரவிந்த் சார். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நன்றி. குட் மார்னிங், மை நேம் இஸ் மணிகண்டன். நான் அரவிந்த் இங்கிலீஷ் கிளாஸில் வந்து இப்போ ஃபாஸ்ட் 3 மந்த்தாக நான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு ரொம்ப இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ரொம்ப எனக்கு கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்குது. என்னோடய லைஃபுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் பயங்கரமாக நிறைய கிடைச்சிருக்குது. நான் இன்னும் வந்து என்னோடய ஃப்யூச்சரை வந்து க்ரோத் பண்ணுறதுக்கான நிறையா நான் அட்வைசஸ், நிறைய லைஃப் டிப்ஸஸ் எல்லாமே இங்கே அரவிந்த் எனக்கு டீச் பண்ணியிருக்கிறாரு. நீங்களும் வந்தீங்கன்னா இங்கே நிறையா வந்து இங்கே தெரிஞ்சுக்கலாம். நான் ரொம்ப இப்போ முன்னே இருந்ததுக்கு ரொம்ப கற்றுக்கிட்டேன், நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் நான் தன்னம்பிக்கையோடு நான் வெளிநாட்டுக்கோ வேறு எங்கே போனாலும் நான் எனக்கு மேற்கொண்டு போகிறதுக்கான கான்ஃபிடென்ஸ் எனக்கு இங்கே கொடுத்துருக்கிறாரு அரவிந்த் சார். இன்னும் நான் நிறையா பேர் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் நிறைய கற்றுக்கலாம், நிறைய லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதாவது நீங்கள் வந்து பேசிக்காக வந்து அவர் இங்கிலீஷ்ங்கிறது மட்டும் கான்ஃபிடென்ட்டாக பண்ணாமல் லைஃபுக்கு என்னென்ன தேவைங்கிற ஒரு டிப்ஸு, ஒரு யோகா, ஒருத்தருக்கு பயம், அந்த ஒரு தெளிவில்லாமல் இருக்கிற லைஃப் ஒரு பர்சனுக்கு அவங்க அவரோட மைண்ட் தாட்டை தெரிஞ்சுக்கிட்டு அவர் எப்படி சொல்லி கொடுக்குறங்கிறத வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப பயம் இருந்தது, ரொம்ப வந்து தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தேன். ஒருத்தட்ட பேசுறது, என்னோடய ஐஆர் அத்தாரிட்டியில் பேசும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலாக இருந்தேன். இப்போ நான் கொஞ்சம் போல்டாக நல்லா பேசுகிறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் வெளிநாடுக்கு போனால் கூட இவரோட பேஸ்லேருந்து நான் வந்து வளர்ந்தேங்கிற எனக்கு ஒரு திருப்தி இருக்குது. நீங்களும் வந்து இங்கே கற்றுங்க. ஒரு தமிழ் மீடியம் பசங்களுக்கு இங்கே வந்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜஸ் உங்களுக்கு இருக்குது. ஒரு அரவிந்த் சார்ட்ட வந்து அந்த ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்குது. நீங்கள் அதை வந்தீங்கன்னா தெரியும். இதை நான் சொல்லணும்னு இல்லை, நீங்கள் வந்தீங்கன்னாவே இது உங்களுக்கு ஒரு அனுபவம், உங்களுக்கு அந்த 1 மந்தில் அந்த ஃபீட்பேக்ஸ் உங்களுக்கே தெரியும். இதை நான் சொல்லணும்னு உங்களுக்கு கிடையாது. அப்புறம் வந்து இங்கே ஒரு வாழ்க்கைக்கான என்னங்கிறது அவரோட மைண்ட் தாட்டை புரிஞ்சு அவங்க மைண்டுக்கு இப்படியெல்லாம் நீங்கள் நடந்துக்குங்க அப்படிங்கிறத சொல்லித்தராங்க.
ஒவ்வொருட மைண்ட் தாட்டுக்கு தகுந்த மாதிரி சொல்லித்தராங்க. இதெல்லாம் வெளியில் நம்ம எங்கேயுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. வேறு யாருமே வந்து ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவலாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக் கொடுக்கணுங்கிறத யாருமே வந்து நினச்சி பார்க்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும், இவரை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து நிறைய கற்றுக்குங்க. நான் இப்போ என்னோட க்ரோத்துக்கான முக்கியமான காரணங்கிறது இந்த இங்கிலீஷ்லேருந்து அரவிந்த் சார் சொல்லிக் கொடுத்த பேஸ், அவரோட மெமரிட்டிக்கல், அவரோட எப்படியான இப்போ ஃபார்முலஸ், அதெல்லாம் எல்லாமே எனக்கு அந்த ஃபிங்கரிங்குங்கிறதுனால இப்போ நான் வெளியில் போய் எனக்கு ஒன்று தெரியல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அது மறந்துட்டேன்னா கூட அந்த வச்சு நான் அந்த ஃபிங்கர்ஸை வச்சு நான் பிக்கப் ஆகிக்குவேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் வந்திருக்குது. ஸோ நீங்களும் வாங்க, ஃபீல் பண்ணாதீங்க. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த க்ரோத் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். இது நான் சொல்லணும்னு இல்லை, நீங்களே வந்தீங்கன்னா நீங்கள் அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் அரவிந்த் சார். கிரீட்டிங்ஸ் சார். நான் ஐசர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து இங்கிலீஷ் சொன்னால் ஒரு பயம், இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ், வெளிநாட்டு லாங்குவேஜ் எனக்கு தெரியாதுங்கிற ஒரு பயத்தோடு தான். ஆனால் இங்கே வந்துட்டால் இங்கிலீஷ் ஒரு சுமார் லாங்குவேஜ் தான். தமிழ் ஈக்குவல் பண்ணுற இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அவர் இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு சொல்லி தராமல் பர்சனலாக அவங்களோட ஆக்டிவிட்டி என்ன பண்ணணும், அவங்க மெமரியாக எப்படி இருக்கணும், எப்படி ஆக்டிவாக இருக்கணும், ப்ரெசென்ட்டையும் பாசிட்டிவ் நினைக்காம பர்சனல் எப்படி நடக்கணும் அப்படிங்கிற செயலாம் சொல்லி தராரு. அவரோட ஈஸி ஸ்டெப்பு ஃபார்முலாவே ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். டெய்லி ஓரல் டெஸ்ட். இது வரைக்கும் நம்ம ஒரு ரிட்டன் டெஸ்ட் இந்த மாதிரி இங்கிலீஷ் நம்ம படித்து பழகிட்டோம். இங்கே வந்தோமா டெய்லி ஓரல் டெஸ்ட் இருக்குது. இந்த ஓரல் டெஸ்ட் பேசுகிறப்ப அவர் சகஜமாக நடத்துறதுனால நமக்கு அந்த பயம்லாம் போயிடும். வெளியே பேசுகிறப்ப நம்ம சகஜமாக பேசலாம். ஏன்னா சார் வந்து ஒரு குருவாக இருக்கார். நமக்கு யாருமே குரு இல்லாமல் வெளியே இருக்கீங்க, யாருமே ஒரு குருவாக ஏற்றிட்டோமாவே நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கான முக்கியமாக அறிகுறியாக இருக்கும். டெய்லி மெமரி டிக்ஸ் தான் சொல்லி தராரு. டெய்லி தியானம் பண்ணுறது எப்படி, தியானத்தில் என்ன உடல்நலம் இருக்குது, எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்காரு. தேங்க்ஸ் டு அரவிந்த் சார். என் பேர் விஷா, நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் மற்ற எல்லா சப்ஜெக்ட்லேயும் கம்மியாக மார்க் வாங்கிட்டு இருந்தேன். இந்த மெமரி டெக்னிக் மற்ற யோகா எல்லாம் செஞ்சனால இப்போ நான் முன்னால் அதை இப்போ வாங்கணும் கம்மியாக வாங்கினால இப்போ நிறைய மார்க் வாங்குகிறேன். அதுமாதிரி முன்ன வந்து எங்களுக்கு இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் அவ்வளோ எனக்கு வராது. இங்கே வந்து இது ஃபிங்கர் டிப்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டனால இப்போ எனக்கு இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் எல்லாம் இப்போ நல்லா வருது. அதேமாரி மார்க் நிறைய ஸ்கோர் பண்ணுறேன். அப்பா எப்போ பார்த்தா திட்டிகிட்டே இருப்பார் படிக்கலை அப்படி சொல்லி. ஆனால் இப்போ அவ்வளோ திட்டுறது இல்லை, என்ன படிக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் எனக்கு இந்த இங்கிலீஷ் ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக என்னோடய லைஃப் ரொம்ப மாறி இருக்குது இங்கே வந்ததுலேருந்து. அதனால் நீங்களும் இந்த சேனலெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. அதை நீங்களும் வந்து சேர்ந்து நல்லா உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் காப்பாற்றிக்கோங்க இங்கே வந்து. தேங்க்யூ அரவிந்த் சார். Greeting to all. My name is K. Kalachiran. நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு இங்கிலீஷ்னால் என்னென்ன தெரியாது. நான் இங்கே வந்து தான் அரவிந்த் சார்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். அவர் வந்து நிறையா மெமரி டெக்னிக், யோகாஸ் நிறையா கற்றுறது. அது லைஃப்பில் நிறையா யூஸ் ஆகுது. நான் வந்து ஃபாரின் போனால் கூட இவரை பற்றி நான் பேசுவேன். தேங்க்யூ அரவிந்த் சார். ஹலோ, என் பேர் சத்யநாராயணன். நான் 5 மந்த்தாக கிளாஸ் வரேன். ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போ பெட்டராக இருக்குது சார். இங்கே வந்தால் மெமரி டெக்னிக்கு இது போல் நிறைய இது சொல்லித்தராங்க. யோகா மெமரி டெக்னிக் பண்ணுறதால மெமரி இன்க்ரீஸ் ஆகுது. இங்கிலீஷில் மட்டும் இல்லை, மற்ற சப்ஜெக்ட்லேயும் மார்க் ஹையராக ஸ்கோர் பண்ண முடியுது. ஃபஸ்ட்டில் இங்கிலீஷில் வந்து 40 ரேஞ்ச் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு சார் இது கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் டு அரவிந்த் சார். ஐ எம் என் சக்திவேல், கம்மிங் ஃப்ரம் இளம்பிள்ளை. எனக்கு இங்கிலீஷ் பேசுகிறது வந்து சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் பயம். ஸ்கூல் லெவலேருந்து அது வந்து நான் வந்து ஜெயிக்கணும், நான் இங்கிலீஷ் நல்லா பேசணும் அப்படி தன்னம்பிக்கை வந்துச்சு. அது வந்து இப்போ டிவியில் ஆட் பார்க்கும்போது அரவிந்த் இங்கிலீஷ் பார்த்தேன். அதன் மூலிமா வந்து ஜாயின் பண்ணி நம்ம இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வந்து ஜாயின் பண்ணேன். ஓரளவுக்கு எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிருக்குது. நான் பேசுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் வந்து பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கிறேன். முடிச்சுட்டு இப்போ படிச்சுட்டு இங்கிலீஷ் நல்லா கற்றுக்கிட்டு தான் போய் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு வந்துக்கிறேன். இன்னும் வந்து இங்கிலீஷ் பேசணுன்னா ரொம்ப பயமாக இருக்கும், ரொம்ப ஃபியராக இருக்கும். அது வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு ஃபியரும் இல்லை. நான் ஸ்டேஜ் ஏறினால ஃபியர் இல்லாமல் இங்கிலீஷ் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் பேசுவேங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. முடிக்கிறதுல நான் பேசிடுவேன். என் பேர் தீபிகா. நான் அந்த கோர்ஸில் சேர்ந்து 5 மாதம் ஆச்சு. ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா இந்த கோர்ஸில் செஞ்சாங்க. எங்கள் அப்பா அந்த கோர்ஸில் சேர்ந்ததுக்கப்புறம் நான் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் என் தம்பி சேர்ந்தான். இந்த கோர்ஸில் வந்து நிறையா விஷயம் கற்றுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸ்கூலில் கற்றுத்தராதெல்லாம் இங்கே கற்றுத்தராங்க. இந்த மாதிரி எந்த புக்லேயுமே இருக்காது. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என் பேர் ஷர்மிளா. நான் பத்மவாணி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேருந்து வரேன். ஃபர்ஸ்ட் டைம் டிவி பார்த்து தான் வந்து இங்கே ஜாயின் பண்ணேன். இங்கே வந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் லைஃப்பை பற்றி நிறைய விஷயம் சொல்லித்தராரு. என்னோடய மேஜர் வந்து மேக்ஸ் தான். பட் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கிலீஷும் மேஜராக எடுத்து படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துருச்சு. இங்கே மெமரி டெக்னிக், யோகா அந்த மாதிரி நிறைய சொல்லித்தராங்க. இதனால் இங்கிலீஷ் மட்டும் இல்லை, என் லைஃப்பும் நிறைய மாறியிருக்கு. என் நேம் வந்து ஆர் மாலதி. என் சிஸ்டர் இங்கே ஃபஸ்ட்டு படிச்சுட்டு இருக்கிறா. அவள் நல்லா படிக்கிறதுனால தெரிஞ்சு நானும் இங்கே வந்து படிச்சுட்டு இருக்கிறேன். நான் வந்து ஜாப் போயிட்டுருக்கிறேன். மெயில் எடுப்ப தான் நிறைய மிஸ்டேக் ஆகுதுனால இங்கே வந்து இங்கிலீஷ் நல்லா கற்றுக்கணும்னு நினச்சி வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறேன். என் பேர் ஆர் கிஷோர். நான் மேட்டூர்லேருந்து வரேன்.
எனக்கு இங்கிலீஷ்லாம் பேச வராது. ஆனால் இங்கே வந்துட்டுனே கொஞ்சம் பேச வருது. 8 கிளாஸாக தான் வந்துட்டுருக்குறேன். கிராமர்லாம் எதுவுமே தெரியாது. இப்போ வந்துனே எல்லாம் தெரியுது. கைகள்லேயே சொல்லித்தராங்க. அப்புறம் குட் ஹேபிட்ஸ்லாம் ரொம்ப சொல்லித்தராங்க. அந்த மெடிடேஷன் ட்ரிக் அதெல்லாம் ரொம்பவே சொல்லித்தராங்க. ஓரல் ப்ராக்டிஸ்லாம் டெய்லியும் இங்கே கொடுக்குறாங்க. பேசும்போது கிராமர் மிஸ்டேக்லாம் வராமையே பேசலாம். யாராருக்கெல்லாம் தெரியலையே இங்கே வந்து கற்றுக்கலாம். அதே மாதிரி இங்கிலீஷ் எக்ஸாம்லாம் அதிக மார்க் ஸ்கோர் பண்ண முடியுது. நல்லாயிருக்கு. தேங்க்யூ. நான் வந்து இந்த இங்கிலீஷ் கற்றுக்கணுங்கிற ஒரு இதில் வந்து டிவி பார்த்து நான் அப்படியே சேனலை மாற்றிருக்கும் போது அரவிந்த் இதை இங்கிலீஷ் 5 ஃபிங்கர்ஸ் பற்றி இது சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அதை டிவியை பார்த்து நானும் வந்து சரி இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் டிவி பார்த்து இங்கே வந்து 1 வீக்லேயே இந்த 5 ஃபிங்கர்ஸ்லேயே வந்து நிறையா கற்றுக்கலாம். நிறைய விஷயம் வந்து இந்த 5 ஃபிங்கர்ஸ்லேயே இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே எனக்கு கொஞ்சம் நல்லா இங்கிலீஷ் எப்படியும் நம்ம கற்றுக்கலாம், நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிற தைரியம் வந்துச்சு. ஏன்னா 5 இங்கே இது அந்த 5 வரலையே எல்லாமே இங்கிலீஷ் எல்லாமே கற்றுக்கலாம், எல்லாமே பேசிடலாம். அது மாதிரி 5 வரலையே எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க. பாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு, எஸ்ஆர்னோ, பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சரு எல்லாமே ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே எனக்கு கொஞ்சம் நல்லா இது இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது எனக்கே. ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே கற்றுக்கிட்டதில் வந்து ஃபார்முலா சொல்கிற மாதிரிங்க 1 2 3 4 5 6 பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், பாசிட்டிவ் எஸ்ஆர்னோ, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவ் எஸ்ஆர்னோ, WH பாசிட்டிவ் WH, நெகட்டிவ் ஒய். அடுத்தது சப்ஜெக்ட்டு, வேர்பு, ஆப்ஜெக்ட்டு, வேர்பு, சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட்டு, நெகட்டிவ் வேர்ப், ஆப்ஜெக்ட், நெகட்டிவ் வேர்ப், சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், WH வேர்ப், ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட், வேர்ப், WH வேர்ப், சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட். பாருங்க 1 வீக்லேயே வந்து ஃபார்முலா 5 ஃபிங்கர்ஸ்லேயே வந்து ஃபார்முலா எல்லாம் கற்றுக்கிட்டேன். நீங்களும் வாங்க, இங்கிலீஷை நல்லா கற்றுக்கலாம். கண்டிப்பாக வந்து நல்லா கற்றுக்கலாம், நம்பிக்கை இருக்குது. நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜு, இப்படி உங்கள் தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்லுங்கள். நீங்களும் இதை பார்த்து நீங்களும் வந்து சேர்ந்து கற்றுக்கோங்க இங்கிலீஷ். குட் மார்னிங் வியூவர்ஸ். என்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா பழனிசாமி. குளத்தூர்லேருந்து இங்கே வந்திருக்கேன். ஸோ டிவியில் பார்க்கும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. 5 வரல எப்படி வந்து இங்கிலீஷ் கற்றுத்தர முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது என் இடத்துல. ஸோ வந்து சரி நேரில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். ஸோ வந்து பார்க்கும்போது நிறைய பேர், சின்ன பசங்க, பெரியவங்க எல்லாருமே வந்து இங்கிலீஷ் வந்து கற்றுக்கிறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ பார்க்கும்போது 5 வரலையும் கற்றுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நல்லா சொல்லி தராங்க, நிறையா கற்றுக்குறாங்க. நாமளும் கற்றுக்கோன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்னாலையும் கற்றுக்க முடியும், நல்லா இங்கிலீஷ் பேச முடியும், நல்ல கம்பெனியோ ஜாப் கிடைக்கும் இதன் மூலயமா. ஸோ எல்லோரும் வாங்க, இங்கிலீஷ் கற்றுக்கங்க, ஈஸியாக இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. குட் மார்னிங். நான் இங்கிலீஷ் கற்றுக்கலாம் நீங்கள் வந்திருக்கேன். இங்கே 5 ஃபிங்கர்ஸில் கற்றுக் கொடுக்குறான்னு சொல்லி பேசிக்கெலாம் எனக்கு டெமோ கொடுத்தாங்க. நம்பிக்கை இருக்குது, கற்றுக்கலான்ட்டு நம்பிக்கை இருக்குது. அப்படிங் கிளாஸ்லேயே 5 வரலையும் எனக்கு வந்து பேசிக் இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸில் எல்லாம் ஓவரலாக எனக்கு கற்றுக் கொடுத்துருவாங்க, நம்பிக்கை இருக்குது. Thank you. Viewers, I am stand with you with love and respect you. I am Krishnan. I have completed MBA. அரவிந்த் சார் இங்கிலீஷில் சேர்ந்த முன்னாடி டிவியில் ஆட் பார்த்தேன். அதில் வந்து பீவர் ப்ரூட் வெர்ப் நடத்திட்டு இருந்தார். ஸோ பீவர் ப்ரூட் வெர்ப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் கன்ஃபியூஸாக இருந்துச்சு. அதுலேயும் ஹீ வாஸ் நம்ம படிக்கும் போதெல்லாம் ஹீ வாஸ், ஹீ டஸ், டூ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். அது ஏதோ ஃப்ளூயன்ஸாக அடிச்சு விடுறதுன்னு நினச்சேன். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பீவர்புங்கிறது ஒரு நிலை. இப்போ ஒரு ஹியூமன் பற்றி அவங்க என்ன பர்சன் பண்ணுறாங்க, அவங்க எந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிறாங்க. ஐஎம் ஹெச்ஆர்னா அந்த ஆம்ங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட நிலையை பற்றி சொல்கிறது தான் பீவர். ரூட் வெர்புங்கிறது நம்ம ஒரு செயலும் செய்கிறது தான். அதனால் அந்த டிஃப்ரென்ஸை இங்கே வந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ பேசிக்ஸ் மட்டும் தான் தெரிஞ்சுருக்கிறேன். இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டு ஒரு 10 days தான் அது. இன்னும் எனக்கு வந்து 1.5 months இருக்குது. அதுக்குள்ளே நான் ஃப்ளூயன்ஸாக பேசிக்குவேன். எனக்கு இந்த அளவுக்கு கைட் பண்ணி ஹெல்ப் பண்ண அரவிந்த் சாருக்கு நன்றி. ஹலோ யூஎஸ், ஐ எம் சுரேஷ். நான் வந்து ஒரு டீச்சரை படிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாதனால நான் அங்கேருந்து வெளியே வந்துட்டேன். ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே 4 ரோட்லேருந்து இன்சார் கேஸில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹலோ யூஎஸ், ஐ எம் சுரேஷ். நான் வந்து நான் ஒரு டீச்சருக்கு படிச்சிருக்கேன். இதுக்கு மேலே ஒரு ஸ்கூலில் நான் 6 மாதம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாதனால நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு வீட்டு சூழ்நிலைக்காக நான் வந்து ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்தேன். அந்த ஹோட்டலேருந்து போகிற வழியில் அரவிந்த் சாரோட போர்டை நான் பார்த்து
தெரிஞ்சுக்கிட்டேன். இவர் இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாதனால தான் நம்ம ஹோட்டலில் வேலை செஞ்சோம். அதனால் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு நம்ம வந்து ஸ்கூலுக்கு போய் டீச்சிங் பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். இங்கே வந்ததுனால இங்கே 2 மாதம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னால் ஹோட்டலில் வேலை செஞ்சதுனால என்னால் படிக்க முடியல சரியா. அதனால் நான் அந்த வேலையை விட்டுட்டேன். அந்த வேலையை விட்டுட்டு இப்போ 6 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணி நான் ஸ்கூலுக்கு போய் குழந்தைங்களுக்கு டீச்சிங் நடத்தலாம் ஒரு முடிவோடு இருக்கேன். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அதனால் சார் வந்து சொல்லி தந்தவர் அப்படி நீங்கள் வந்து ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணணும், இதையே மைண்டில் இருக்கணும், வேறு எங்கேயும் போகக்கூடாது. அதனால் சாரோட ஃபிங்கரிங் மெத்தட் வந்து நம்மளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம நோட்டில் எழுதி படிக்கவோ எழுதவோ நம்மளுக்கு புரியாது, அது எழுதிட்டு டைம் வேஸ்ட் ஆகும். ஆனால் ஃபிங்கரிங் மெத்தட் வந்து நம்ம வந்து நடந்துக்கிட்டே போகும்போது கூட நம்ம ஃபிங்கரிங் மெத்தடை யூஸ் பண்ணலாம். படுத்துக்கிட்டு இருக்கும்போதும் அப்படியே நினச்சிட்டே பார்த்து படுக்கலாம். அதுவும் நம்ம மைண்டில் செட் ஆகிடும். அதெல்லாம் மறக்கவே மறக்காது. அதனால் இங்கே வரவங்களுக்கெல்லாம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு காட் ஃபாதர் மாதிரி அரவிந்த் சார் இருப்பார். ஏன்னா அவர் வந்து லைஃப்பை பற்றி அதிகமாக சொல்ல அப்படி சைல்டுக்கெல்லாம் நிறையா யூஸ்ஃபுல்லாகும். அதே மாதிரி பெரியவங்க வராங்க, சின்னவங்க வராங்க, வயசு வித்தியாசம் இல்லாத வராங்க, அவனுக்கு நல்லா புரியும். ஃபிங்கரிங் மெத்தடு வந்து எல்லாத்துக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இங்கே வந்ததுனால எனக்கு வந்து இனிமேல் ஸ்கூலுக்கு போய் நடத்தலான்னு கான்ஃபிடென்ட் எனக்கு வந்துருச்சு. நான் போய் அதிக ஸ்கூலுக்கு போய் பிள்ளைங்களுக்கு வந்து அரவிந்த் சார் பேரை சொல்லி தான் நான் நடத்துவேன். ஃபிங்கரிங் மெத்தட் வந்து பிள்ளைங்களுக்கு சின்ன குழந்தைங்க கப்புன்னு பிடிச்சிக்கும், அவங்களுக்கு நடத்தினா இன்னும் நல்லா ஈஸியாக இருக்கும். கிராமர் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒரு காட் ஃபாதராக வந்து அவர் நினச்சிருக்கேன். திஸ் இஸ் திவ்யா, அயோத்தியாபட்டினத்துலேருந்து வரேன். ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஏன் வந்தேன் நான் சொல்லிடுறேன். ஒரு ஸ்கூலில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிட்டேன். பட் பிரின்ஸிபல் மேம் இருந்துக்கிட்டு இங்கே வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலுங்கிறதுனால இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாத பிரின்ஸிபல் மேம் தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நீங்கள் போகிறதா இருந்தால் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போயிட்டு வந்தீங்கன்னா நான் உங்களை எடுத்துக்கிறேன், போகிறதா இருந்தால் அரவிந்த் சார் கிட்ட போயிட்டு 1 மந்த் கோர்ஸ் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் 1 மந்த்ஸ் கோர்ஸ் முடிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். ஃபஸ்ட்டு வரும்போது 1 மந்தில் இங்கிலீஷ் பேசுகிறது சாத்தியமானு நினச்சிட்டு தான் வந்தேன். பட் வந்து 2 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இங்கிலீஷில் பேசுவேன், எனக்கு வேலையும் கண்டிப்பாக கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. இன்னும் 1 வீக் இருக்குது, நல்லா பேசுவோன்னு நம்பிக்கை இருக்குது. இங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஃபிங்கரிங் தான். ஏன்னா ஃபிங்கரிங்கில் வந்து நம்ம வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறையா சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸ்கூலில். ஆனால் எந்தெந்த வெர்ப் எந்தெந்த இடத்துல வரும்னு சொல்லிட்டு கிளியரன்ஸ் இருக்காது. ஆனால் இந்த ஃபிங்கரிங் மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, ஈஸியாக எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது இல்லாத இது ஃபிங்கரிங்கில் சொல்லி கொடுக்குறதுனால உங்களுக்கு சீக்கிரம் மறக்காது, டக்குன்னு நினைவுக்கு வரும். ஏதாவது ஒன்று பேசணும் அப்படின்னா சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு டக்குன்னு நினைவுக்கு வரும். அதனால் வேறு எங்கேயுமே கிடையாது இந்த ஃபிங்கரிங் மெத்தடு. இந்த ஃபிங்கரிங் மெத்தட் வெர்பு மட்டும் இல்லை, என்னென்ன இருக்கிற எல்லா கிராமருக்கும் ஃபிங்கரிங் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிராமர் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த ஃபிங்கரிங் மெத்தடில் கற்றுக்கிட்டோம்னா ஈஸியாகவும் இருக்கும், நமக்கு மறக்கவும் மறக்காது. ஸோ எனக்கு வேலை கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது, நல்லா பேசணும் நம்பிக்கை இருக்குது. சார் தான் அந்த கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ சார். என் பேர் நந்தினி, நான் இப்போ தான் +2 முடிச்சிருக்கேன். எங்கள் அம்மா என்னை கேட்டாங்க, நீ முடிச்சுட்டு என்ன பண்ணுற? நான் டீச்சர் ஆகணும்னு விரும்புகிறேன். அதுக்கு நான் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதனால் எங்கள் அம்மா வந்து அரவிந்த் இங்கிலீஷில் வந்து சேர்த்து விட்டாங்க. இங்கே எல்லாமே ஃபிங்கரிங்கில் தான். நான் சீக்கிரமாக நல்லா இங்கிலீஷ் கற்றுக்க எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்ஸ் டு அரவிந்த் சார். ஐ எம் ரமேஷ். நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ரிப்போர்ட் எல்லாமே இங்கிலீஷில் தான் எழுதணும். அப்படிலாம் இங்கிலீஷு கிராமர் தப்பாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் இருந்துச்சு. நான் இங்கே கிளாஸ் வந்து சேர்ந்து 1 மாதம் ஆக போகுது. இங்கே வந்து சேர்ந்த முன்னாடி நல்லா கிராமர் சென்டென்ஸ் எல்லாம் அமைக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நல்லாவும் ரிப்போர்ட்லாம் இங்கிலீஷ் வேர்ட்ஸு யூஸ் பண்ணி எழுதுகிறேன். அதனால் இங்கே வந்ததுலேருந்து இங்கிலீஷு பேசிடுவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் எல்லோரும் சேர்ந்து. ஐ எம் சிவா. நான் வந்து மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய ஃபீல்டில் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து இங்கிலீஷ் கண்டிப்பாக கற்றுக்கிட்டே ஆகணும். நாங்கள் ஏதாவது மெடிக்கல் ரெப்பு எல்லாருமே இங்கிலீஷ் பேசுவாங்க, ஆனால் கரெக்டாக பேசுகிறாங்களா இல்லையாங்கிறது வந்து அவங்களுக்கே தெரியாது. நாங்கள் பேசுகிற இங்கிலீஷ் எங்களுக்கு மட்டும்தான் புரியும். அதனால் நாங்கள் வந்து கிராமர் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் பேசணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இங்கே சேர்ந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியுது. இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் மற்ற அதர் என்னென்ன விஷயங்கள், அதாவது வாழ்க்கைக்கு நம்ம என்னென்ன எப்படி நம்ம எந்த பாதையில் போயிட்டுருக்கோம், எந்த பாதையில் இனிமேட்டு கரெக்டாக போகணும் அப்படிங்கிற சில விஷயங்களை கற்றுக்க முடியுது. இங்கிலீஷ் வந்து கற்றுக்கணுங்கிறதுக்காக வந்தது, அதுக்காக தான் நம்ம வந்து ஃபீஸ் கட்டியிருப்போம். இங்கிலீஷுக்காக ஒரு மினிமம் அமௌண்ட்டு தான் நம்ம கட்டியிருப்போம். ஆனால் அவர் கற்றுக் கொடுக்குற விஷயங்கள் நிறைய விஷயங்களுக்கு நம்ம வந்து எதுவுமே கொடுத்துருக்க மாட்டோம். அது அந்த காலத்தில் வந்து குரு தட்சணைனா ஏதோ அவங்களுக்கு வந்து பணிவிடை அது மாதிரிலாம் செய்வாங்க. நம்ம அது மாதிரி எதுவும் செய்யறதும் இல்லை. ஏதோ நம்மளால் முடிஞ்ச அமௌண்ட்டு கம்மியாக அவரும் வந்து மினிமம் அமௌண்ட்டு தான் வாங்குறாரு. நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம்
வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இல்லை நம்ம எவ்வளோ காசு மிஸ் பண்ணி கூட இருப்போம். அது மாதிரி வந்து அமௌண்ட்டெல்லாம் பார்க்காம தயவு செஞ்சு வந்து சேருங்க. நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய ஃபஸ்ட்டு கற்றுக்கலாம். இங்கிலீஷ் நீங்கள் நல்ல விஷயங்கள் கற்றுக்கிட்டாலே இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தேங்க்யூ சார். ஃபஸ்ட்டு நான் அரவிந்த் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் விஜயலிங்கம். என்னோடய சொந்த ஊர் திருச்செந்தூர்லேருந்து வர்றேன். நான் சேலத்தில் வந்து எனக்கு இங்கிலீஷு கற்றுக்கணுன்னு ஆசை. சாரோட போர்டை ஒரு இடத்துல பார்த்தேன். அவங்களோட பேச பார்த்து பிடிச்ச உடனே பாதி வந்தேன். அப்புறம் இங்கிலீஷ் கற்றுக்கணுங்கிற ஒரு பயங்கரமான வெறி. அதனாலேயே இங்கே வந்து சேர்ந்து ஒரு 2 நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு இங்கிலீஷ் டோட்டலாகவே ஒன்றுமே தெரியாது. சரியாக வாசிக்க கூட தெரியாது. என்னடா ஒன்றுமே புரியலையே, தெரியாமல் வந்து சேர்ந்துட்டோமா அப்படின்னு ரொம்ப நினச்சிக்கிட்டே இருந்தேன், ஃபீல் பண்ணேன். ஒரு 2-3 நாள் ஆச்சு. சார் கொஞ்சம் சொல்லித்தர வச்சு இவ்வளோ தானா அதோட மேலே என்னென்னா சார் அப்படி சொல்லித்தரதில் வந்து அப்படி கவனிக்காமல் அப்படி இருந்தால் கூட அப்படி சார் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்தாங்க. ஃபிங்கரிங் மெத்தட் சொல்லி தந்தாங்க. இது வந்து என்ன சொல்கிறேன்னு தெரில, அப்படி சொல்ல புல்லரிக்குது இப்போ கூட. அப்படி சொல்லி தந்தாங்க. கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஓரளவு பேப்பர்லாம் ஓரளவு வாசிக்க ஆரம்பிச்சிருவேன். யாராவது இங்கிலீஷில் கேட்டால் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இப்போ கம்பெனிலேருந்துலாம் பேசுகிறாங்க, நான் நல்லா பதில் சொல்லிடுவேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஒரு வரலில் கலக்குவார். இங்கிலீஷ் சார் 5 வரலில் சேலத்தை கலக்கிட்டு இருக்கிறாரு. இதை விட ஒரு பெரிய குரு வந்து தமிழ்நாட்டில் இங்கிலீஷில் கிடைக்காது. தயவுசெய்து இங்கிலீஷ் யாராவது கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டா ஒரு ட்ரிப்பு வந்து இங்கே வந்து ஒரு மாதம் கோர்ஸ் எடுத்து படித்து பாருங்க. அதுக்கு பிறகு சாரை மாதிரி ஒரு கடவுள் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. நான் சாரை கடவுளாகவும் குருவாகவும் வணங்குறேன். தயவுசெய்து எல்லோரும் வந்து கற்றுக்குங்க. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஞானசெல்வம், டிப்ளமோ இன் ட்ரிபிள். நான் 2006 முடித்தேன். நிறையா கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். பெங்களூர் சைடு, சென்னை சைடெலாம் இன்டர்வியூ நிறையா போனேன். இங்கிலீஷ் தெரியாதனால என்னை வந்து செலக்ட் பண்ணலை. ரொம்ப வேதனையாக இருந்துச்சு, மனசுக்கு வேதனையாக இருந்துச்சு. என்னடா இந்த அளவுக்கு நம்மளை அப்பா படிக்க வச்சு டிப்ளமோலாம் முடித்து நம்ம ஒரு நல்ல ஜாப்பில் இருக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சரி இனிமேல் நம்ம ரொம்ப இனிமேல் நம்ம ஒவ்வொன்றையும் இப்படியே தடை பண்ணிக்கிட்டு போனால் நம்மளுடைய லைஃப் வீணாக போயிடும் அப்படின்னு யோசித்து நம்மக்கிட்ட இருக்கிற என்ன குறை இருக்குதுன்னு யோசித்து இங்கிலீஷ் குறையாக இருந்தது. சரி யார்கிட்ட படிக்கலாம் என்னங்கிறத யோசித்தேன். எனக்கு உடனே ஞாபகம் வந்தது அரவிந்த் இங்கிலீஷ் தான். ஏன்னா நான் சினிமாவுக்கெல்லாம் போகிற பழக்கம் எனக்கு உண்டு. ஏஆர்எஸ் மல்டிப்ளெக்ஸுக்கெலாம் சினிமாவுக்கெலாம் போனேன். அரவிந்த் சார் அங்கே ஃப்ளெக்ஸு பார்த்தேன். பார்த்துட்டு சரி ஒரு 5 விரல்லாம் நமக்கு ஏதோ சொல்லித்தராரு, அது என்னன்னு நமக்கு தெரியல, போனால் தான் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்தேன். அட்லீஸ்ட் இத்தனை நாளாக எந்த ஒரு தன்னம்பிக்கையும் இல்லாமல் இருந்தோம். இனிமேல் ஒரு நம்பிக்கையோடு இந்த இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு 5 விரலில் ஏதாவது ஒன்று கற்றுக்கலாம், அட்லீஸ்ட் பேசிக்னாச்சும் கற்றுக்கலான்ட்டு தான் உள்ளே நுழைஞ்சேன். உள்ளே நுழைஞ்சோடனே நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. எனக்கு நிறையா கூட்டத்தை பார்த்தா எப்பயுமே பதட்டம் உண்டு. இப்போ கூட கொஞ்சம் பதட்டத்தோடு தான் பேசுனேன். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் லைஃப்லேயே மைக்கை பிடிக்கிறது தான் ஃபஸ்ட் டைம். எப்பயுமே என்னுடைய ஸ்கூல் லைஃப்லேயும் சரி, காலேஜ் லைஃப்லையும் சரி, மைக்கில் பேசுகிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அடிக்கடி எப்பயுமே கைத்தட்டு போகிறவர்களாக இருக்காதீர்கள், கைத்தட்டு வாங்குபவர்களாக இருப்பீங்கன்னு அடிக்கடி சொல்லுவார்கள். நான் அதை மனசில் ஏற்றுக்கணும் ஒழிய என்னால் அதை இது பண்ண முடியாது, சொல்ல முடியாது, எதுலேயும் என்னால் கலந்துக்க முடியாது. ஏன்னா என்கிட்ட அதிகம் உள்ளது நெகட்டிவ் தான், நெகட்டிவ் தாட். அதாவது நம்மளால் முடியாது எதையும் செய்ய முடியாதுங்கிற எண்ணம் தான். ஆனால் அரவிந்த் சார்கிட்ட வந்ததுக்கப்புறம் நான் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேனோ இல்லையோ தன்னம்பிக்கை நிறையா எனக்குள்ளே உண்டாகிக்கிச்சு. ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கை இருந்தால் தான் இங்கிலீஷ் எல்லாமே கற்றுக்க முடியும். இங்கிலீஷ் இல்லை, எல்லா மொழியுமே கற்றுக்க முடியும். அரவிந்த் சார்கிட்ட வந்ததுக்கப்புறம் நான் எனக்குள்ளே நிறையா மாற்றங்களில் உருவாகிருக்கிறேன். அது நான் வெளிப்படையாக யார்கிட்டையும் சொன்னதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டேன். என்னால் முடியுங்கிறத நான் கான்ஃபிடெண்ட்டாக என் மனசுக்குள்ளே நான் பதிய வச்சுக்கிட்டேன். இங்கே வந்து 5 விரலில் இங்கிலீஷ் நல்ல ஈஸியாக புரியும்படி அதாவது ரொம்ப ஒஸ்ட்டு ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஹையஸ்ட் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் புரியும்படி, ஈஸியாக புரியும்படி தெளிவாக சொல்லித்தராரு. அதுவும் புரியலன்னா இண்டிவிஜுவலாக கிளாஸ் சாரும் எடுப்பாங்க, மேமும் எடுப்பாங்க. சார் எனக்கு இது சுத்தமாக புரியல, நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் எனக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்களா. இண்டிவிஜுவலாக உங்களை சண்டே வர சொல்லி இல்லைனா சாட்டர்டே வர சொல்லி இண்டிவிஜுவலாக உட்கார வச்சு உனக்கு என்னப்பா புரியல, எதனால் புரியலன்னு சொல்லி
இண்டிவிஜுவலாக சொல்ல வைப்பார், நிறைய தன்னம்பிக்கை கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் சொல்லித்தரது அத்தனையுமே அடுத்த நாள் வந்து எல்லோரும் முன்னாடியே நம்மளை சொல்லுவார். அதே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம மற்றவங்க முன்னாடி எப்படி பேசுவோம், நம்ம தப்பாக சொல்லிடுவோமோங்கிற பயத்திலே நம்ம உட்காந்து எதையும் சொல்லாமல் போயிடுவோம், எல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுக்குவோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, உனக்கு தெரிஞ்சது சொல்லு, தப்போ ரைட்டோ சொல்லு, சொன்னால் தான் அது வெளியே வரும் அப்படின்னு நிறையா சொல்லுவார். அந்த மாதிரி தான் நானும் இருந்தேன். அப்புறம் என்னைய நாமளும் இந்த முன்னாடி போய் சொல்லுவோமா அப்படின்னு யோசித்தேன். ஆனால் என்னையும் சொல்ல வச்சுட்டாரு. உண்மையிலே எனக்குள்ளே இருக்கிற அந்த நிறைய ஆசைகளை வந்து அதாவது இந்த மாதிரி நாமளும் நாலு பேர்த்துக்கு முன்னாடி ஏதாவது பேசணும் அப்படிங்கிறத வந்து இந்த இன்ஸ்டியூட் மூலியமாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் ஆங்கில மொழியை வந்து நான் நல்லா கற்றுக்கொண்டேன். இதை தமிழில் ஏன் சொல்கிறேன்னா, தமிழில் தான் சொன்னால் தான் தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லா புரியும். அவங்களுக்கு தமிழ் தான் தெரியும், இங்கிலீஷ் தெரியாது. அதனால தான் நான் தமிழில் சொல்கிறேன். இங்கிலீஷில் சொல்லிட்டு போனால் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அதனால தான் நான் தமிழில் சொல்கிறேன். கிராமப்புற பகுதியிலையும் சரி, நகரப்புற பகுதியிலும் சரி, நிறைய பேர் சின்ன வயசுலேருந்து தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிருப்பீங்க. அதுக்கு உங்களோட ஏழ்மையும் காரணமாக இருக்கலாம், ப்ளஸ் ஏதாவது வேறு காரணமாகவும் இருக்கலாம். அதனால் காலேஜ் லைஃப் கூட சில பேர் தமிழில் தான் முடிச்சிருக்கேன். ஏன்னா நான் அந்த மாதிரி தான் முடித்தேன். அதனால தான் இவ்வளோ வேதனையோடு நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் நிறையா கம்பெனிக்கு போய் அவமானப்பட்டேன். பெங்களூர் சைட்லாம் போயிட்டு தமிழ் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் நான் ஏதாவது ஹெல்ப் கேட்டால் கூட இங்கிலீஷில் இல்லை அவங்க வேறு மொழியில் தான் பேசுவாங்க. வெளியே வந்து நான் அழுந்திருக்கிறேன், எத்தனையோ நாள் அழுந்திருக்கிறேன். என்னடா நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியாதனால இவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு. தமிழ்நாடு விட்டு நம்ம இனிமேல் எங்கேயும் போகக்கூடாதுன்னு கூட நான் முடிவு எடுத்தேன். அப்படியே தான் நான் சேலத்தில் இப்படியே தான் சுற்றிட்டு இருந்தேன். 5000 சம்பளத்துக்கு இப்படி சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் இனிமேல் நம்ம சுற்றிட்டு இருந்தால் நம்ம ஃபேமிலியும் சரி, நம்ம ஃப்யூச்சரும் வீணாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு முடிவோட யார்கிட்டையும் எதுவுமே கேட்கவே கிடையாது. எந்த இன்ஸ்டியூட் போகலாம் எதுவுமே கேட்க கிடையாது. நானாக முடிவு எடுத்தேன். 5 விரலில் மற்றவங்களாம் சும்மா ஃப்ளெக்ஸ் அடித்து ஏதோ சொல்லியிருக்காங்க, அது ஒன்றும் புரியல. ஆனால் இவர் 5 விரலை காட்டி ஏதோ தன்னம்பிக்கையை வந்து ஒரு 5 விரலில் ஏதோ காமிக்கிறாரு. அதனால தான் நான் இந்த இன்ஸ்டியூட்டுக்கு தேடி வந்தேன். அதே மாதிரி என்னால் தன்னம்பிக்கையும் வளர்த்துக்க முடியுது, இங்கிலீஷையும் நான் நல்லா கற்றுக்கிட்டேன். இனிமேல் இவர்கிட்ட கற்றுட்டு போய் நல்லா அதே அவருடைய ஞாபகத்தில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் நிச்சயமாக என்னால் இங்கிலீஷ் சரளமாக பேச முடியும். அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு உள்ளது. கான்ஃபிடென்ட் இருந்தாவே கண்டிப்பாக பேச முடியும். சார் அடிக்கடி சொல்லுவார், முதல்ல உங்களை நீங்கள் லைக் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நீங்கள் வந்து உங்களால் எதையுமே சாதிக்க முடியும். மற்றவங்க வந்து லைக் பண்ணி உங்கள் லைஃப்பை நீங்கள் வின் பண்ணிகிட்ருக்கீங்க. முதல்ல நீங்கள் உங்களை லைக் பண்ணுங்கள். நான் பண்ணுறது தான் சரி, நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எப்போ நீங்கள் தயார்படுத்தி கொள்ளிங்கன்னா அப்போ தான் நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து வெல்ல முடியும். இதை சார் அடிக்கடி கிளாஸும் எடுப்பார், தன்னம்பிக்கையும் நிறையா வேர்ட்ஸு சொல்லுவார். அது கிளாஸுக்கு வந்து பார்த்தீங்களா தான் உங்களுக்கு தெரியும் அந்த அருமை. வெளியில் நாங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து ஏதோ பேருக்காக சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அது சுத்தமான பொய், அப்பட்டமான பொய். நேரில் வந்து பாருங்கள், உங்கள் லைஃப் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆகக்கூடிய அளவுக்கு அவர் சார் வந்து கிளாஸ் எடுப்பார், மேமும் கிளாஸ் எடுப்பாங்க. இது ஏழை மாணவனுக்கு இது ஒரு சிறந்த இன்ஸ்டியூட்டுன்னு கூட சொல்லலாம். காசு வந்து இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆனால் கல்விங்கிறது அப்படி இல்லை, அந்த குறிப்பிட்ட டைம் தான். இங்கே வந்து 50 வயசு முதல் கொண்டு 70 வயசு வரைக்கும் கூட வராங்க. ஏன்னா அவங்க இத்தனை வருஷமாக நம்ம லைஃப்பில் இதை கற்றுக்க முடியல, இனிமேல்னாச்சும் நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் வராங்க. ஏன்னா அவங்க லைஃப்பில் அந்தளவுக்கு அவங்க வந்து இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க. அதனால தான் 60 வயசில் தோணும். இந்த 60 வயசில் தோணவே தேவையில்லை. இனிமேல் என்ன நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டோம், இனிமேல் இன்னொரு 5 வருஷமோ 10 வருஷமோ அப்படியே கரையை ஓட்டிடலான்னு நினைக்கலாம். ஆனால் அப்படி நினைக்காம இனிமேல் தான் இருந்துட்டேன், இது வரைக்கும் இருந்துட்டேன், இனிமேலே அப்படி இருக்குன்னு நினச்சி வராங்க. இங்கே எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னடா 60 வயசில் இங்கே வராங்க, ரொம்ப பெரிய விஷயம். நம்ம இந்த வயசில் நம்ம வந்து கான்ஃபிடென்ட் இல்லாமல் இதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு இத்தனை வருஷமாக இருந்துட்டுமே ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருந்தது. ஆனால் அவங்கெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளேயும் ஒரு தன்னம்பிக்கை வந்துருச்சு. உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இன்ஸ்டியூட்டு. அரவிந்த் சார் வந்து ரொம்ப கேர் எடுத்து, ரொம்ப அக்கறை எடுத்து ஒவ்வொரு மாணவனையும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுத்து நல்லா கொண்டு போகிறாரு. நீங்கள் லைஃப்பில் கற்றுக்க முடியாத அத்தனை விஷயங்களையும் இங்கே கற்றுக்கலாம். இங்கிலீஷ் மட்டும் இல்லை, எல்லாத்தையும் இங்கே கற்றுக்கலாம். ஏன்னா இங்கே அந்த அளவுக்கு இங்கே எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் எனர்ஜி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு நல்ல மைண்ட் மாதிரி இருக்குது. நான் முதல்லாம் வந்து ஃபுல்லாக நெகட்டிவ் தாட்டில் தான் இருப்பேன். மேக்ஸிமம் நெகட்டிவ் தாட்டில் தான் இருப்பேன். நம்மளால் எதையுமே செய்ய முடியுமா, ஒரு பிஸ்னஸ் வீட்டில் கூட ஏதாவது பிஸ்னஸ் செய்கிறியான்னு கேட்பாங்க.
பிஸ்னஸ் செய்கிறியான்னு கேட்கும்போதே சில பேர் வந்து நான் செய்கிறேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேம்பாங்க. நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல, ப்ளஸ் வந்து நம்மளால் செய்ய முடியுமா அப்படிங்கிற அந்த கேள்விக்குறியிலே இத்தனை வருடமாக நான் வாழ்ந்துட்டேன். இனிமேல் அப்படி வாழ மாட்டேன் கண்டிப்பாக. ஏன்னா அரவிந்த் சார் வந்து நல்லா தன்னம்பிக்கையோட நம்மளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்குறாரு. லைஃப்பில் வந்து இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே சாதிக்க முடியல, நான் வந்து எதை தொட்டாலும் எனக்கு தோல்வி தான், எதுவுமே எனக்கு தெரியல, இங்கிலீஷ் தெரியாததுனால நான் பல வாய்ப்புகளை இழந்திருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்க தயவுசெய்து இனிமேல் நீங்கள் நேரத்தை வீண் பண்ணாமல் உடனே அரவிந்த் சாரை வந்து பார்த்து நேரில் பார்த்து அவர்கிட்ட கிளாஸில் சார் என்னைக்கு வருது என்னன்னு கேட்டு உங்களுக்கு எப்போ டைம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி தருவார். இந்த டைம் தான்மா நடத்துவேன், நான் மற்ற டைமில் நான் பிஸியாக இருப்பேன் அப்படின்லாம் சொல்லவே மாட்டார். உங்களுக்கு டைமுக்கு தகுந்த மாதிரி அவரை வந்து டைம் மாற்றி கொடுத்து உங்களுக்கு அதுக்கு அளவுக்கு சொல்லி தருவார். அதில் எந்தவித ஆச்சரியமும் இல்லை. அதனால் நீங்கள் இனிமேல் இங்கிலீஷ் தெரியாமல் வாழ்க்கையை இழந்துட்டு இருக்கிறவங்க தயவுசெய்து அரவிந்த் இங்கிலீஷுக்கு வந்து உங்களோட திறமையை வளர்த்து கொள்ளுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் லக்ஷ்மணன். நான் ஒரு MBA ஸ்டூடெண்ட். நான் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஃபைனல் இயர். இன்னும் ஒரு 1.5 மந்த்தில் நான் கோர்ஸ் ஃபினிஷ் பண்ண போகிறேன். நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். ஒரு 20க்கு மேலே கூட நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். பிளேஸ்மெண்ட் வந்திருக்கு, வேறு காலேஜ் போயிருக்கேன், சேலம் அட்டன் பண்ணியிருக்கேன், எல்லா ஊர்லேயும் அட்டன் பண்ணியிருக்கேன். பட் என்ன என்னுடைய மைனஸ் அப்படின்னா ஸ்போக்கன் கிடையாது. ஈஸியாக புரிஞ்சுப்பேன், பட் எனக்கு ஸ்போக்கன் வராது. ஏன்னா நானும் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான். காலேஜ் வந்து இங்கிலீஷ் மீடியம் படித்தேன், பட் அவ்வளோவா நான் லேர்ன் பண்ணிக்கல. அது என்னோட மைனஸ் தான். இந்த ஸ்போக்கன் இல்லாதனால எவ்வளோ லூஸ் பண்ணிட்டேன். ஜாப் இன்ன வரைக்கும் என்னால் ஒரு பிளேஸ்மெண்ட் ஆஃபர் கூட வாங்க முடியல. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஃபைனல் இயரில் இருந்தீங்கன்னா தெரியும் அந்த பிளேஸ்மெண்ட் ஆஃபருக்கு எவ்வளோ ஒரு வேல்யூ அப்படின்ட்டு. பட் ஒரே ஒரு மைனஸ் தான், எனக்கு ஸ்போக்கன் வராது அப்படிங்க. எல்லாரோட நான் கிளியர் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் இதில் வந்து நான் ஃபைனல் இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்கேன். பட் ஸ்போக்கன் இல்லாத ஒரே ரீசனால் என்னால் பண்ண முடியல. இப்போ எனக்கு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் டைமில் எப்படியாவது நம்மளை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க சாரை பற்றி. இது ஃப்ளெக்ஸ் பார்த்தேன், என்னமோ நினச்சேன் 5 விரல் அப்படிங்கிறது. ஏன்னா எல்லோரும் சொல்லுவாங்க எப்படி ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து ஒரு லாங்குவேஜ், ஏன்னா இது ஒரு வேர்ல்டு லாங்குவேஜ், கிட்டத்தட்ட எத்தனையோ நாடுகளில் இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க அப்படின்ட்டு. பட் எனக்கு அது தெரியல. இன்றைக்கி எனக்கு ஃபஸ்ட் டே. பட் சாரோட அந்த 5 விரல் எனக்கு என்னென்னு புரியல. பட் நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா தன்னம்பிக்கைக்கு ஒரே ஒரு இதுதான். எல்லோரும் சொல்லுவாங்க வெறுங்கை என்பது மூடத்தனம், 10 விரல்கள் என்பது மூலதனம். நான் சாருக்கு 10 விரல் தேவையில்ல, 5 விரல்லே சொல்கிறாரு. ஏன்னா நிறைய தன்னம்பிக்கையான விஷயந்தான். எல்லாரோட சக்ஸஸுக்கு ஒரே ஒரு டூல் தான் தன்னம்பிக்கை. என்னால் முடியும் அப்படிங்கிறது தான் சார் ஃபஸ்ட் நாள் அதை தான் நான் கற்றுக்கிட்டதா நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ஒரு விஷயம் இல்லாத நான் எத்தனையோ இன்டர்வியூ லூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா மணிக்கு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தன்னம்பிக்கை. எல்லா விஷயத்துக்குமே தன்னம்பிக்கை வேணும். சார் அதை கொடுத்துருக்காரு நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அமௌண்ட் 5000 இதுக்கு எவ்வளோ வேணால் தரலாம், பட் தன்னம்பிக்கை தான் வேணும். அதை சார் தராரு. நிறைய எக்ஸ்ட்ரா எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, பட் எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று தெரியும். சாருக்கு அவருக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாரு. நிறைய எக்ஸ்ட்ரா வெளியில் என்ன அவருக்கு தெரியுதோ நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாரு. பாருங்கள், ஃபஸ்ட் டே இது வந்து யாரும் சொல்ல, நானே தான் நான் என்ன இது பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற. நான் ஒரு 5 வருஷம் காலேஜ் முடிச்சிருக்கேன், இவ்வளோ வருஷம் ஸ்கூல் பண்ணியிருக்கேன். நானும் வெளியில் எல்லாம் எக்ஸ்ட்ரா கிளாஸ்லாம் போயிருக்கேன். பட் இந்த ஒரு அவங்க சப்ஜெக்டை தவிர அப்பார்ட் யாருமே போக மாட்டாங்க. ஒரு சில ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லையும் சரி ஒரு சில ஸ்டாஃப் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுவாங்க. சார் அந்த ஒரு 2 ஹவர்ஸ் அப்படின்னா 1 ஹவர் வந்து அந்த தன்னம்பிக்கை செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணுறாரு. நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த ஸ்டேஜ் ஃபியர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். ஒரு 10 பேருக்கு முன்னால் பேசுகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் இதை நிறைய பட்டிருக்கேன். பட் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டேன். காலேஜ் லைஃப்பில் அந்த ஸ்டேஜ் ஃபியர் எப்படி போகும். பட் சார் அந்த ஓரல் இதில் ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் பண்ணுறாரு. இந்த ஸ்டேஜ் இங்கிலீஷ் அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்டேஜ் ஃபியர் போகிறது ரொம்ப பெரிய விஷயம். உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஸ்டேஜுக்கு போனாலும் சரி இந்த ஸ்டேஜ் ஃபியர் போகணும். அது சார் நல்லாவே பண்ணுறாரு. நல்ல ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணுறாரு. என்னால் முடியும் அப்படிங்கிற விஷயம் தான் ரொம்ப ஒரு பெரிய விஷயம். நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணப்போ எனக்கு ப்ரெசன்டேஷனில் வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் தான் கொடுத்தாங்க. அதை அப்போ நான் நல்லா ப்ரெசென்ட் பண்ணல. பட் இனிமேல் வந்தால் கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும். ஏன்னா சார்கிட்ட லேர்ன் பண்ணிக்க நிறைய இருக்குது. என்னுடைய இருக்கிற இனிமேல் எல்லா டேஸ்லையும் இங்கிலீஷ் எல்லா விஷயத்தையும் நான் லேர்ன் பண்ணிப்பேன். வெளியில் போகல நான் ஒரு நல்ல எம்ப்ளாயி, அதுக்கப்புறம் நல்ல ஒரு என்டர்பிரனர் அப்படிங்கிற பேர் வாங்குவேன். பிகாஸ் ஆஃப் இந்த இங்கிலீஷ், அரவிந்த் இங்கிலீஷ். நிறைய லேர்ன் பண்ணிக்க இருக்குது. வாங்க. என் பேர் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார். நான் இன்ஸ்டியூட்லேருந்து 1 மந்த் ஆகுது. ஃபஸ்ட்டு பேசிக்கலி இங்கே வரும்போது எதுவுமே தெரியாத ஒரு ரொம்ப லோவாக வந்தேன். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 வீக்குள்ளே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிச்சு. ஆனால் சார் மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்டாஃப் கிடைக்க நிச்சயமாக நாங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இது பண்ணியிருக்கோம், லைக் பண்ணியிருக்கணும். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு 1 வீக் பார்த்தீங்கன்னா நல்லா நார்மலாக இருப்பார். அதுக்கப்புறம் அவர் பண்ணுற கோச்சிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளால ஒரு கான்ஃபிடென்ட்டு, ஒரு நல்ல பூஸ்டப்பாக நம்மளால பேசுகிற மாதிரி கான்ஃபிடென்ட் நல்லா பண்ணுவார்.
அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா தினமும் அவர் கோச்சிங்கில் தினமும் புதுசாக நிறைய விஷயம் கற்றுக்கலாம். அவர் மாதிரி நல்ல மைண்ட் ஃப்ரீயாக பண்ணலாம். நம்ம நிச்சயமாக சொல்கிறேன், இது பார்க்குறீங்க யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டியூட்டில் வந்து சேர பாருங்கள். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டுமே அவர் சொல்லுவோம் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுட்டு இது வந்து இன்ஸ்டியூட் வச்சு நடத்திட்டு இருக்காரு. நிச்சயமாக சொல்கிறேன், அவர் மாதிரி ஒரு ஸ்டாஃப் கிடைக்க நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். மை நேம் இஸ் MS தீபிகா. எனக்கு வந்து ஸ்கூலில் கிராமர் கொடுத்தனால எங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. நான் வந்து சேர்ந்து 3 days தான் வந்து அரவிந்த் சார் வந்து 5 ஃபிங்கர்ஸில் வந்து கரெக்டாக சொல்லித்தராரு. அதனால நானும் சீக்கிரமாக கிராமரும் நல்லா எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் பீவேர்ட்ஸ்னு சொல்லுவேன். சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர் வாஸ் ப்ளஸ் ஆப்ஜெக்ட், வேர் வாஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர் நாட் ப்ளஸ் வேர் நாட் வாஸ் நாட் ப்ளஸ் ஆப்ஜெக்ட், வாஸ் நாட் ப்ளஸ் வேர் நாட் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இது வந்து எனக்கு ஈஸியஸ் இருக்கிறதுனால நானும் கிராமர் சீக்கிரமாக புரிஞ்சுக்கிறேன். நான் அரவிந்த் இங்கிலீஷ்லேருந்து பேசுகிறேன். ஸோ நான் கிளாஸ் அட்மிஷன் ஆகி ஒன் மந்த் ஆகுது. நான் BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணியிருக்கிறேன். பட் எனக்கு இங்கிலீஷ் வந்துட்டு அதிகமாக வராது. இங்கே அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டென்ஸ் அப்படின்னாலே எனக்கு பயமாக இருக்கும். டென்ஸ்னால் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, ஒரு சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் வந்து சாரோட ப்ரோக்ராம் பார்த்தேன். நான் பாலிமர் சேனலில் பார்த்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லித்தர இங்கிலீஷ் மெத்தடு எனக்கு ஈஸியாக இருக்குது. இங்கே வந்து அட்மிஷன் அனுப்புகிறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கரிங்கில் அவர் சொல்லித்தராரு. ஸோ ஃபிங்கரிங் மெத்தட் பார்த்தீங்களா நம்ம சொல்லும்போது உங்களுக்கு புரியாது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்களா உங்களுக்கு ஃபிங்கரிங்னா என்ன, அவர் எப்படி சொல்லித்தராரு. டென்ஸ் பார்க்கும்போது ஃபிங்கரிங் மெத்தட் ஃபாலோ பண்ணுறப்போ என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக, அதாவது வந்துட்டு நமக்கு டவுட் வரதில்லை, மறந்து போகிறதில்ல. ஃபிங்கரிங் மெத்தடு ஃபாலோ பண்ணுறாரு. இங்கே வந்து நிறைய பேர் வந்து டெய்லி அட்மிஷன் நடக்குது. நீங்கள் யாரும் வந்து நிறைய பேர் வந்து சேர்ந்து நிறைய பயன்பெறலாம். யாரும் வந்துட்டு பயந்துக்க வேண்டாம். வந்து இல்லை நம்ம போய் புதுசாக இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நம்ம போனால் நமக்கு என்ன புதுசாக எடுப்பாங்க. ஸ்டார்டிங் ஒரு சில இன்ஸ்டியூட்டில் வந்து நம்ம போனால் வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு நடத்திருப்பாங்க, நமக்கு என்னடா நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி பயந்துக்குவோம். ஆனால் இங்கே வந்து அப்படி யாரும் பயப்பட வேண்டாம். நம்ம புதுசாக வந்து அப்படின்னா நல்ல அப்ரோச். அதாவது நான் கூட ஃபஸ்ட் டைம் வரப்போ வந்துட்டு எப்படி நம்ம வந்து இதை கற்றுக்க போகிறோம், ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, கேட்டால் என்ன மாதிரி 1 month ஆகுது முடிய போகுது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வரப்போ எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. இப்போ வந்து சார் நடத்துகிறாங்க அப்படின்னா மேம் இருக்கிறாங்க, இன்னும் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து தனியாக நமக்கு வந்துட்டு அவங்கள அலர்ட் பண்ணி நமக்கு வந்து கிராமரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே பேசிக்லேருந்து எடுப்பாங்க. நமக்கு ஸ்போக்கன் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் BA இங்கிலீஷ் ஆல்ரெடி எனக்கு இங்கிலீஷில் தெரியும், இருந்தாலும் எனக்கு ஃப்ளூயன்ஸ் வேணும், அடுத்தது கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் நான் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த கோச்சிங் சென்டரில் சேர்ந்தேன். நிறைய டீச்சர்ஸு அப்ராடு போகிறவங்க அவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து கற்றுட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பயமில்லாத பேசலாம். நல்லா கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் வரலாம், தாராளமாக வரலாம். குட் ஈவினிங். நான் ஃபஸ்ட்டு அரவிந்த் இங்கிலீஷில் சேர்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இங்கிலீஷ் சுத்தமாக வராதுன்னு சொல்ல முடியாது. பேசுவேன், பட் கான்ஃபிடென்ட் சுத்தமாக இருக்காது. ஆனால் இப்போ வந்து சேர்ந்ததுக்கப்புறம் இங்கே சார் வந்து முன்னாடி கூப்பிட்டு ஓரல் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவார். அப்போலேருந்து நான் இங்கிலீஷ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நல்லா பேசுகிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்த இங்கிலீஷ் கூட தப்பாக தான் இருந்துச்சு. நான் அவங்கள கரெக்ட் பண்ணுற அளவுக்கு நான் என்ன டெவலப் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் சாருக்கு. ஹாய், குட் ஈவினிங் விவர்ஸ். நான் இங்கே அரவிந்த் இங்கிலீஷ் செய்கிறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் தெரியும், ஆனால் ஃப்ளூயன்சி இருக்காது. இப்போ கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியுது என்னால். மற்றவங்க பேசுகிற கிராமர் மிஸ்டேக்ஸ்லாம் என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. இங்கே வந்தீங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பே பண்ணுற மணிக்கு மேலேயே நல்லா உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. காலேஜில் கூட ஃப்ரெண்டில் கூப்பிட்டாங்கன்னா ஸ்டேஜ்லாம் போக மாட்டேன். இப்போ அரவிந்த் இங்கிலீஷ் வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ மைக் பிடிச்சி பேசுகிற அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்டர்வியூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கிலீஷ் வந்துட்டு ஒரு பேரியராக இருக்கக்கூடாது. ஸோ இங்கே அரவிந்த் இங்கிலீஷ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் வரும். 100% கேரண்டி இருக்குது அதுக்கு. எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஏஜ் குரூப்ஸ், ஏஜ் லிமிட்ஸ்லாம் இல்லை, எப்போ வேணால் அட்மிஷன் பண்ணுறாங்க. யார் வந்தாலும் பார்ஷியாலிட்டியில் பார்க்காம நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். இங்கே எவ்ரிவன், ஐ எம் வினோதினி. அரவிந்த் இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு நான் ஜாயின் பண்ணேன் த்ரூ டிவியில் ஆட் பார்த்து. தென் சாரோட வே ஆஃப் டீச்சிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கேன் ஏபிள் டு கேட்ச் ஈஸிலி. ஃபிங்கரிங்கில் வச்சுருக்கிறதுனால எப்போ வேணுமோ என்னால் ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிவிட்டு ஞாபகம் வச்சுக்க முடியுது, ஈஸியாகவும் பேச முடியுது. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி டீச்சிங் ஃபிங்கரிங்கில் வந்து எங்கேயுமே நான் பார்க்கல. சார் வந்து டிஃப்ரெண்ட்டாக சொல்லித்தராங்க. ஸோ வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். 5 விரலில் ஈஸியாக சொல்லி. My name is T. Manimegalai. I am coming from Rasipuram. I am studied in BSc B.Ed.
ஃபஸ்ட்டு எனக்கு இங்கிலீஷ் பிஎஸ்சி பிஎட் படிச்சிருக்கேன். ஆனால் பட் இருந்தாலும் வந்து இங்கிலீஷில் ஸ்போக்கனாக பேச தெரியாது. ஆனால் நான் பாலிமர் சேனலில் வந்து அரவிந்த் சாரோட இங்கிலீஷ் இன்ஸ்டியூட் கிளாஸை நான் வந்து பார்த்துருக்கேன். பார்த்ததுனால சரி இங்கே வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, ஃபிங்கரில் எப்படி சொல்லி தருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், நானே திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்து ஜாயின் பண்ணப்போ கொஞ்சம் ஈஸி மெத்தடாக இருக்குது, ஃபிங்கர்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, நல்லா ஈஸி மெத்தடாக இருக்குது, ஃபீஸும் கம்மியாக இருக்குது, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நல்லா சொல்லித்தராங்க. ஸோ எவ்வளோ படிச்சிருப்போம் ஆனால் நம்மளுக்கு ஸ்போக்கன் வந்து எதுவுமே தெரியாது. நம்ம ஸ்போக்கனோடு இருந்தோம்னா வெளியில் நல்ல லைஃபோடு இருக்கலாம். ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்போக்கன் கற்றுக்கிட்டோம்னா, நாமளே ஒரு டீச்சராக இருக்கிறோம், ஆனால் ஸ்போக்கன் கற்றுக்கிட்டோம்னா நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நல்லா சொல்லித்தரலாம். இந்த மாதிரியே வந்து நீங்களும் வந்து இந்த அரவிந்த் சார் இங்கிலீஷ் இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களும் நல்லா இங்கிலீஷ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்போக்கனோட நம்ம பேசிக்கலாம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. கொஸ்டின் கேட்டாலும் சார் திரும்ப நம்ம எத்தனை டைம் கொஸ்டின் கேட்டாலும் சார் வந்து திரும்ப சொல்லி தருவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி சார் சொல்லி தருவாங்க. மேடமும் நம்ம கொஸ்டின் கேட்க மேடமும் நல்லா ஈஸியாக சொல்லி தருவாங்க. ஸோ அதனால் நீங்களும் வந்து அரவிந்த் இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்களும் சேர்ந்து இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷை வந்து நல்லா டெவலப் ஆகிற மாதிரி பேசி ஸ்போக்கனோட பேசலாம். ஹாய் வியூவர்ஸ், நான் வந்து சேலம் அம்மாப்பேட்டையிலேருந்து வரேன். நான் ஒரு மாதமாக கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது சார் வந்து 5 ஃபிங்கர்ஸில் நல்லா சொல்லித்தராரு. என்னுடைய இங்கிலீஷ் நாலேஜை பற்றி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நல்ல டெவலப்மெண்ட் ஆகியிருக்கேன். நான் இப்போ நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கேன். என்னால் நல்லா பேச முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு கிடச்சிருக்கு. சார் ரொம்ப நல்லா ஆத்மார்த்தமாக நல்லா எடுக்கிறாரு. மைண்ட் நல்லா ரிலாக்ஸாக இருக்குது. இங்கே வந்து கிளாஸ் அட்டன் பண்ணும்போது மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸ் கிடைக்கிது. மெடிடேஷனும் இங்கே அட்டன் பண்ணுறோம். ரொம்ப நல்ல மைண்ட் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. இப்போது எனக்கு இங்கே வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிட்ட பிறகு என் குழந்தை கூட நல்லா இங்கிலீஷ் பேச முடியுது, அவளுக்கு நல்லா சொல்லித்தர முடியுது. ஸோ என்ன மாதிரி ரொம்ப இங்கிலீஷ் தெரியலன்னு வருத்தப்படுறவங்க இங்கே வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்ல ஃப்யூச்சர் கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ. என்னோடய பேர் சங்கீதா. நான் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பொம்முடியிலேருந்து வரேன். நான் எம்ஏ எம்எட் முடிச்சிருக்கேன். எனக்கு வந்து எல்லாமே கரஸில் படித்ததுனால எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் அதிகமாக பேச முடியல, இங்கிலீஷில் பேச முடியாதனால என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாங்க இங்கே அரவிந்த் சாரோடைய கிளாஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இங்கே வந்து ஜாயின் பண்ணோம். இங்கே வந்து ஃபிங்கரிங் மெத்தடில் வந்து ஸ்போக்கன் கற்று தராங்க, ப்ளஸ் கிராமர் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது ஈஸியாக இருக்குது. இப்போ பேசுகிறதுக்கும் கொஞ்சம் தைரியம் கொடுக்குறாரு சார், அதனால் பேசுகிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. இது நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து எனக்கு ஸ்கூலுக்கு நான் எங்கேயாவது ஜாபுக்கு போனால் கூட அது வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் டு அரவிந்த் சார். ஹாய் எவ்ரிபடி, என்னுடைய பேர் வைஜெயந்தி. நான் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பொம்மிலேருந்து வரேன். ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து என்னுடைய பிரதர் வந்து சொல்லி தான் என்னுடைய அரவிந்த் கோர்ஸுக்கு வந்தேன். ஃபஸ்ட் டைம் வரும்போது எல்லா ஸ்டூடெண்ட் மாதிரி நானும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல்னு சொல்ல முடியாது, பட் ஏதோ ஒரு கான்ஷியஸ் இல்லாமல் தான் உட்காந்துருந்தேன். பட் ஒவ்வொரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது அதனுடைய எவ்வளோ அழகாக வந்து அவங்க வந்து ஃபிங்கரிங்கில் வந்து இந்த கோர்ஸை வந்து நம்மளுக்காக தயாரித்து வச்சுருக்காங்கன்றது ரொம்ப புரிஞ்சது. ஸோ கண்டிப்பாக இங்கிலீஷ் வந்து ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து எந்த பயமும் இல்லாமல் எந்த தயக்கமும் இல்லாமல் கண்டிப்பாக அரவிந்த் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் டு அரவிந்த். பேர் பிரசன்னா, நான் செவ்வாப்பட்டிலேருந்து வரேன். எனக்கு இங்கிலீஷே ஆரம்பத்தில் வராது, அதனால் நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு வரேன். நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. 5 வரலில் எப்படா இங்கிலீஷ் கற்றுக்க போகிறோன்னு சும்மா குழப்பத்தில் வந்தேன். அப்புறமேட்டு நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. வெளிநாட்டுக்கு போனாலும் இங்கிலீஷ் தான் வேணும், அதனால் நீங்களும் இங்கிலீஷ் கற்றுக்குவாங்க. நல்லா தான் திங்க் பண்ணுங்கள், கெட்டதாக திங்க் பண்ணாதீங்க, நல்லதாக திங்க் பண்ணுங்கள். அதனால் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வாங்க, நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. நல்லா 5 வரலில் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாங்க. அதனால தான் நானும் வந்தேன். சார் நல்லா சொல்லி கொடுக்குறாரு. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ் சொல்லணும், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் சொல்லணும், பாசிட்டிவ் டபிள்யூஎஸ் நெகட்டிவ் ஒய், subject plus verb plus object, verb plus subject plus object, subject plus negative verb plus object, negative verb plus subject plus object, WH plus subject plus negative verb plus object, WH plus verb plus subject plus object, negative verb plus subject plus object. Future will subject plus will be plus object, will plus subject plus be plus object, subject plus
won't be plus object, won't plus subject plus be plus object, WH plus won't will plus subject plus be plus object, WH plus why won't subject plus be plus object. நான் ஸ்டீல் பிளான்ட் இரும்பாலை. நான் வந்து 10th தான் முடிச்சிருக்கேன். எனக்கு வந்து யார்கிட்ட எப்படி பேசணுங்கிற நாலேஜே தெரியாது. நான் அடுத்த வருஷம் நான் டிப்ளமோ ஜாயின் பண்ணுறேன். போனால் அங்கே காலேஜில் எப்படி பசங்கள்கிட்ட பேசணுங்கிறதே எனக்கு தெரியாது. அதனால் எனக்கு நாலேஜ் தேவைப்படுதுன்னு நீங்கள் சொல்லுங்கண்ணா, எந்த ஸ்போக்கனில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு எங்கள் வீட்டுக்கிட்ட பிரதர்கிட்ட கேட்டேன். எங்கள் வீட்டு நீ வந்து அரவிந்த் இங்கிலீஷில் ஜாயின் பண்ணிட்டு நீ வந்து 2 மந்த்தோட நீங்கள் கற்றுக்கலாம் ஈஸியாக 2 மந்த்துக்குள்ளே அப்படின்னாங்க. நான் வந்து வரும்போது எனக்கு வந்து ஃபியராக இருந்தேன். 5 ஃபிங்கர்லேயே ஈஸியாக கற்றுக்கலாங்கிற இதில் வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. நீங்கள் வந்து அரவிந்த் இங்கிலீஷ் வந்து பாருங்கள், வந்து ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் ஈஸியாக வந்து 1 மந்த்துக்குள்ளேயே நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். தேங்க்யூ. ஹாய், ஐம் ஷாலினி. நான் அரவிந்த் இங்கிலீஷில் படிச்சுட்ருக்கேன். நான் ஆஃப்டர் +2க்கு அப்புறம் இதை ஜாயின் பண்ணேன். இந்த கோர்ஸ் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இங்கே வந்தேன். ஃபஸ்ட்டு அம்மாலாம் சொன்னாங்க, இந்த கோர்ஸ் கண்டிப்பாக நீ போய் படிக்கணும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நான் இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். எனக்கு வந்து இந்த 5 ஃபிங்கரில் எப்படிடா இங்கிலீஷ் பேசுறது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இங்கே வந்தேன். இங்கிலீஷ் பேசணும், ஃப்ளூயண்ட்டாக பேசணுங்கிற ஆசை மட்டும்தான் இருந்தது. ஆனால் இது 5 நிமிஷம் 5 ஃபிங்கரில் எப்படி கற்றுக்க முடியுங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக சான்ஸே இல்லை அப்படின்னு தான் ஃபஸ்ட் கிளாஸே வந்தப்போ அப்படி தான் நினச்சேன். ஆனால் ஃபஸ்ட் கிளாஸ் அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு கிளாஸ் வரும்போதே எனக்கு புரிஞ்சுது, வா இது சூப்பராக இருக்குது, இந்த மெத்தட் நல்லா இருக்குது, நம்ம கண்டிப்பாக இங்கிலீஷ் பேசிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட தான் வெளியில் போனேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் கிளாஸ்ன்றது நிறைய கற்றுக்கிட்டேனே தவிர இன்னி வரைக்கும் அந்த எனர்ஜி குறையவே கிடையாது. நிறைய இந்த 30 டேஸ் கிளாஸில் நிறையவே கற்றுக்கிட்டேன். நான் இந்த இங்கிலீஷ் மட்டும்தான் கற்றுக்கிறதுன்னு கிடையாது, நிறைய விஷயம் இங்கே வந்து நான் கற்றுக்கலாம். இன்னும் நிறைய விஷயத்த கற்றுக்கலாம். சார் அரவிந்த் சார் எப்போவுமே சொல்வார், ஐ எம் நத்திங், யூ ஆர் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்வார். அது உண்மையான வார்த்தைங்கிறது இங்கே மட்டும்தான் எனக்கு உண்மையாலுமே இங்கே புரிஞ்சுது. நிஜமாலுமே நம்ம ஒன்றுமே கிடையாது. எல்லாருமே மித்தவங்கள தான் நம்ம எல்லாருமே வந்துட்டு ஐயோ அவங்க இங்கிலீஷ் தப்பாக பேசுகிறாங்க அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது. நம்ம இங்கே வந்தோன்னா கண்டிப்பாக நாம் தான் கரெக்டாக பேசுவோம். மற்றவங்கக்கிட்ட தைரியமாக பேசலாம், எல்லா ஒரு விஷயத்தையும் தைரியமாக பேசலாம். நம்ம தப்பாக பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே வராது. இந்த கிளாஸ்லேருந்து இந்த கிளாஸ் கண்டினியூ வந்தீங்கன்னா, லீவ் போடாமல் கண்டினியூவாக வந்தீங்கன்னா இந்த கிளாஸ் நம்ம மற்றவங்கக்கிட்ட தப்பாக பேசிடுமோன்ற எண்ணமே கண்டிப்பாக வராது. நம்ம எப்போவுமே கரெக்டாக தான் பேசுவோம், நம்ம எப்போவுமே கரெக்டாக தான் இருப்போம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட் மட்டும்தான் சார் எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பார். பாசிட்டிவ் தாட் மட்டும்தான் மனசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். இங்கே வந்தால் நிஜமாலுமே பாசிட்டிவ் லைஃபே பாசிட்டிவ் ஆகணும்னா கண்டிப்பாக அரவிந்த் இங்கிலீஷ்க்கு வாங்க. ஏன்னா பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் இருக்கணும்னு சார் சொல்லுவார். நெகட்டிவ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க, பாசிட்டிவ் மட்டும்தான், இன்றைக்கி நடக்கிறது மட்டும்தான் நிஜம் அப்படின்ற நம்புகிற அளவுக்கு அவர் நிறையவே மைண்ட் செட்டையும் சரி நம்மளுடைய எனர்ஜியும் சரி அவர் கண்டிப்பாக நமக்கு இங்கிலீஷ் மட்டும் இல்லை, நிறைய எவ்ரிதிங் அவர்கிட்ட எல்லாமே புதுசாக தான் கற்றுக்க முடியும். இங்கே வந்தால் புதுசாக தான் எல்லாருமே. இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு வேறு மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அரவிந்த் இங்கிலீஷ்க்கு தான் வரணும். +2 ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இங்கே வரணும். ஏன்னா காலேஜ் போனதுக்கப்புறம் என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னே சொல்லவே முடியாது. ஏன்னா 12th இப்போ ஒரு மெச்சூர்டாக ஆகிறதுக்கு வந்து காலேஜ் ஜாயின் பண்ண பிறகு கொஞ்சம் மெச்சூர்டாக நடந்துப்பாங்க. ஆனால் இங்கே வந்தோன்னா பாசிட்டிவ் அதாவது எல்லாருமே வந்துட்டு இப்போது ஒரு இதுவே ஃபீலே இல்லாமல் போயிட்டுருக்காங்க. எல்லோரும் ஒரு லைஃப்பில் அரவிந்த் சார் எப்பவுமே சொல்லுவார், ஒருத்தர் லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழ்கிறதே கிடையாது, ஏதோ ஒரு கடமைக்கு வாழ்கிறதுக்காக வாழ்கிறாங்க. ஆனால் அரவிந்த் இங்கிலீஷ் அப்படி கிடையாது. கண்டிப்பாக இங்கே வந்தால் இங்கிலீஷ் நிறைய ஃப்ளூயண்ட்டாக பேசணும், இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு மட்டும் வராமல் இங்கே வந்தீங்கன்னா தைரியமாக நின்று கட்ஸோடு நின்று நீங்கள் என்ன பேசலாம். ஸ்டேஜ் ஃபியர் கண்டிப்பாக இருக்காது. இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 5 டேஸில் ஸ்டேஜ் ஃபியர் இருக்காது. ஃபஸ்ட் டே நான் இங்கே வரும்போது எல்லாம் கிராமர் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் டே ரொம்ப கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இப்போது அப்படி கிடையாது, கை காலெலாம் நடுங்க ஆரம்பிக்கிறதே கிடையாது. எதுவாக இருந்தாலும் தைரியமாக பேசணும், எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக திங்க் பண்ணி நம்மளால் நிச்சயமாக முடியும் அப்படிங்கிறது பாசிட்டிவாக திங்க் பண்ணி நிறைய இங்கே கற்றுக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக அரவிந்த் இங்கிலீஷ் வாங்க, நிறையா கற்றுக்கலாம். இங்கிலீஷ் மட்டும் இல்லை, எல்லா விஷயமே கற்றுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக +2 ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக வாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் தெரியாது, கண்டிப்பாக தெரியாது, அது எனக்கே தெரியும். ஏன்னா என்னோட படித்தவங்க
எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம் தான். எல்கேஜிலேருந்து இங்கிலீஷ் மீடியம் தான். இங்கிலீஷ் மீடியம் படித்தா மட்டுமே இங்கிலீஷ் வராது. அதுக்குண்டான ப்ராக்டிஸ் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் இங்கிலீஷ் கண்டிப்பாக வரும். அதனால் கண்டிப்பாக இந்த 2 months கோர்ஸ் அப்படின்னு மட்டும் நினச்சி வேஸ்ட்டாக நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக இங்கே வந்தோன்னா நிறைய ஒரு லைஃபே சேஞ்ச் ஆகி தான் நீங்கள் கண்டிப்பாக அரவிந்த் இங்கிலீஷ்லேருந்து போவீங்க. இங்கேருந்து போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் என்றைக்கு நீங்கள் வின் பண்ணிங்கனாலும் இந்த செகண்டை கண்டிப்பாக நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு தான் அரவிந்த் இங்கிலீஷ் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும், இங்கிலீஷ் பேசணும். லைஃப்பில் ஜெனரேஷன் ஃப்யூச்சர் எல்லாமே பாசிட்டிவ் ஒன்லி, எல்லாமே லைஃப் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும், நிச்சயமாக முடியும். என்னால் முடியும் போது உங்களால் முடியாதா? எல்லாரோடையும் 6th standardலேருந்து எல்லாருமே முடியும் போது உங்களால் முடியாதா? கண்டிப்பாக முடியும். தமிழே இனிமேல் நம்ம பேசவே கூடாது. இனிமேல் எல்லாருமே இங்கிலீஷில் மட்டும்தான் பேசணும். இங்கிலீஷில் மட்டும்தான் இனிமேல் லைஃபே வந்துட்டு நம்ம சேலம் ஃபுல்லாக மட்டும் இல்லை, இங்கேருந்து நிறைய பேர் சேலம் மட்டும் இல்லை, வேறு ஊர்லேருந்தெல்லாம் வந்து கற்றுக்குறாங்க. அப்போ நாம் இங்கேருந்து நம்ம இந்த ஊர்லேருந்து கற்றுக்கலன்னா என்ன இருக்குது? அதனால் கண்டிப்பாக இங்கேருந்து நம்ம யூஸ்ஃபுல்லான கோர்ஸ் 2 months இந்த 2 months லீவை 12th ஸ்டூடெண்ட்ஸ் 2 months லீவை நல்லா யூஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக அரவிந்த் இங்கிலீஷ் வாங்க. நிச்சயமாக உங்களால் இங்கிலீஷ் பேச முடியும். என்னால் இங்கிலீஷ் பேசும்போது உங்களால் இங்கிலீஷ் பேச முடியாதா? கண்டிப்பாக. என் நேம் கலையரசி. நான் ஜங்ஷன்லேருந்து வரேன். நான் வந்து எம்எஸ்சி எம்ஃபில் படிச்சிருக்கேன். இப்போ பிஹெச்டி படிக்கிறதுக்காக என்னோடய எய்மு. ஆனால் எனக்கு வந்து இங்கிலீஷில் கொஞ்சம் நிறையா பேசிக்லாம் தெரியல. நான் பாலிமர் சேனல் பார்த்துட்டு அதிலேருந்து கால்ஃபர் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். 5 days-ஆக வந்துட்டுருக்கேன். எனக்கு எப்படியெல்லாம் இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்றது எனக்கு இப்போ புரியுது. இனிமேல் போக போக நல்லா நான் பண்ணிப்பேன். ஸோ இங்கே ஓரல் ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ முன்னாடி ஸ்டேஜில் நின்று பேசுகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தாலும் போக போக நாங்கள் பேசிக்குவோம். எங்களுக்கு நல்லா என்னங்க இவ்வளோ நேரம் அரவிந்த் இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய மாணவிகளோட ஃபீட்பேக்லாம் கேட்டிருப்பீங்க. உண்மையாலுமே நான் அந்த ஃபீட்பேக்லாம் கேட்குறப்பே உண்மையாலுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையுமே பார்த்தீங்கன்னா வெறும் வாயிலேருந்து வந்தது கிடையாது, அவங்களுடைய மனசுலேருந்து வந்தது தான். அந்த அளவுக்கு அரவிந்த் சார் வந்து தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ட்ரைனிங் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு மாணவிகளோடையும் ஒவ்வொரு மாணவர்களுடையும் ஃபீட்பேக் பார்க்குறப்போ அந்த வீட்டில் பார்க்கக்கூடிய பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா அது வந்து சொல்லக்கூடிய அளவில் இருக்காது. அவங்க கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீர் தான் வந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அரவிந்த் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய அந்த அரவிந்த் இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய மாணவிகள் எல்லாருமே ஒரு சரியான அணுகுமுறையில் சார் வந்து தயார் பண்ணி வச்சிருக்காருன்னே சொல்லலாம். ஸோ பெற்றோர்களாகி நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைகளை வந்து நம்ம வந்து பசங்களாம் தமிழ் பண்ணி சேர்த்திடுமே அப்படின்னு நீங்கள் வந்து எது பற்றியுமே பயப்பட வேண்டாம். அவங்க வந்து அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு அரவிந்த் சார் வந்து ஒரு உறுதுணையாக இருப்பார் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். ஸோ இந்த அரவிந்த் இங்கிலீஷ் இந்த இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், திரும்பவும் சொல்கிறேன். எங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் அத்வைத ஆசிரமம் ரோடு. அதுக்கு பக்கத்தில் வாசன் ஐக்கிய இருக்குது, அப்படியே ஆப்போசிட் தான் அரவிந்த் இங்கிலீஷ் இருக்குது. காலையில் 7:30, அதாவது காலையில் மார்னிங் 7:30 நைட் வந்து 8 o'clock வரைக்குமே உங்களுக்கான டைம்லாம் அவைலபிளாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களாம் வந்து சேரணும், நாங்களும் வந்து இங்கிலீஷ்லாம் படித்து நல்ல ஒரு பெரிய ஆளாக ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வர வேண்டிய ஒரே இடம் அரவிந்த் இங்கிலீஷ் தான். சரி நண்பர்களே, இதே போல் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.